கொங்கண சித்தர் சொல்கிறாரு, ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் திங்கட்கிழமை, வைகாசி பிறந்து முதல் தமிழ் மாதம் திங்கட்கிழமை, வரும் திங்கட்கிழமை 3ஆம் பிறையோட வருது. அதாவது மே 18. மறக்காமல் நான் சொல்லக்கூடிய ஒரு திருப்பதி ஏழுமலையான நினச்சி எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இந்த பெருமாளோட ரகசியமான செல்வ செழிப்பு உங்களுக்கு கிடைக்க நான் சொல்லும் 11 ரூபாய் பச்சை கற்பூர காணிக்கை வழிபாட்டை செய்யுங்க. செய்யலாமா? உங்கள் பேரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வழிபாட்டை நான் நியர்பை 10+ இயர்ஸாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நம்மளோட பணவளக்கலை பயிற்சிக்கு வரவங்களுக்கும், ஆனந்த ரகசிய பயிற்சியில் வரவங்களுக்கும் இந்த பரிகாரத்தை சொல்லி தந்து பெரிய வெற்றி கிடச்சிருக்கு. என்ன, ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறந்து வரும் முதல் திங்கட்கிழமை திருப்பதி ஏழுமலையான சென்று வழிபட்டு தரிசனம் பண்ணி நன்றி சொல்லிட்டு வந்தோம்னாவே செல்வம் பெருகும். அப்படி திருப்பதிக்கு போக முடியல, ஆனாலும் போகிறதுக்கு விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறவங்க அன்றைய தினத்தில், அதாவது வரும் திங்கட்கிழமை மே 18ஆம் தேதி உங்கள் வீட்டில் ஒரு வெள்ளை துணி, அதில் 11 ரூபா காசு, அதற்கு அப்புறம் பச்சை கற்பூரம், அதற்கப்புறம் ஒரு ஏலக்காய், இதைய வச்சு நல்லா முடிச்சு போட்டு அதற்கு மேலே மஞ்சள் லைட்டாக தடவி முதல்ல உங்கள் பூஜை அறையில் வைத்து, திருப்பதி ஏழுமலையானே, இன்றைய தினத்தில் உன்னை தரிசனம் செய்வதற்காக நினைத்தேன். இறைவன் உன் அருளால் இங்கிருந்தே உன்னை மனமாற நினைத்து வேண்டுகின்றேன். இந்த காணிக்கையை என்னிடம் ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் செல்வத்தை, தனத்தை, நேர்மறை ஆற்றல்களை, குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தித்தா அப்படின்னு வேண்டிக்கங்க. வேண்டிட்டு அந்த முடிச்சுக்கு கற்பூரமும் ஆரத்தையும் காமிச்சிட்டு உங்களோட நெஞ்சுக்குழியில் வச்சு திருப்பதி ஏழுமலையானுக்கு நன்றிகள் கோடி அப்படின்னு நன்றி தெரிவித்து அதை உங்கள் கல்லாப்பெட்டியில் வையுங்க. திருப்பதி ஏழுமலையானோட தெய்வீக உண்டியலுக்கு போகக்கூடிய காணிக்கை உங்கள் கல்லாப்பேட்டில் இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் திருப்பதி ஏழுமலையான் உங்களை ஆகர்ஷணப்படுத்துவார், உங்களை வர வைப்பார். அவர்களாலே அவர்த்தால் நம்ம வணங்கி இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். அப்படி அங்கே போக முடியல, நான் வெளிநாட்டில் இருக்கேன்னா உங்கள் ஊரில் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலையும் இந்த காணிக்கையை கொண்டு போய் செலுத்தலாம். செலுத்தி பாருங்கள். தொடர்ந்து ஒரு 3-6 மாதம் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்ய தனம் பெருகும், செல்வம் பெருகும், சத்தியம். என பல பேருக்கு ரிசல்ட் கொடுத்த பரிகாரம் உங்களுக்கும் கொடுக்கட்டும், நல்லது நடக்கட்டும், நடக்க வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். வரும் மே 18ஆம் தேதியிலிருந்து சிறப்பு வாட்ஸ்அப் பயிற்சி ஓப்பன் நடக்குது. உலகத்தில் எங்கே இருந்தும் ஒரு மந்திர ரகசியமான ஒரு தெய்வத்தை பற்றி 7 நாளில் நீங்கள் கற்றுக்கலாம். விவரங்களுக்கு தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள். நான் வெளியிட்ட 36வது புத்தகம் பொன்மகள், ஒவ்வொரு இல்லத்திலும் பூஜை அறையிலும் இருக்க வேண்டிய சிறப்பு தெய்வ வழிபாடுகள், பரிகாரங்கள், மந்திரங்களை பற்றிய புத்தகம். இந்த புத்தகம் வேணும்னா தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வரும் மே 23, 24ஆம் தேதி நான் சென்னை வர இருக்கின்றேன். சென்னை நண்பர்கள் என்னை சந்திக்க, பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள, உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு 100% தீர்வுகளுக்கான என்னை தொடர்பு கொள்ளலாம். ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்விலும் செல்வ செழிப்பாய் இருக்க சித்தர்களின் சூட்சமமான ரகசியங்களை கடந்த 20 ஆண்டுகளாக பல நபர்களின் வாழ்வில் சொல்லித்தந்து வழிநடத்தி வளம் பெற்ற வைத்திருக்க, உங்கள் வாழ்க்கையிலும் எல்லா வளமும் நலமும் பெற என்னை சந்தியுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வம் அபரிதமாய் பெருகட்டும். ஓம் நமோ நாராயண.